Hi friends, a warm welcome to our Conceptual educational channel. Today we are going to see 7th standard term 3 science lesson 3 polymer chemistry. நம்ம கான்செப்சுவல் எஜுகேஷன் சேனலில் 6th to 10th சயின்ஸ் வீடியோஸ் டீச் பண்ணி போட்டுட்ருக்கோம் அண்ட் பிஎட் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே, நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். பாலிமர் கெமிஸ்ட்ரி. ஸோ இதான் ஃபஸ்ட் பேஜில் அவங்க கொடுத்துருக்க டயக்ராம்ஸ் ஆஃப் ஆர் அபவுட் பாலிமர் கெமிஸ்ட்ரி. ஸோ இன்ட்ரடக்ஷன் டு பாலிமர் கெமிஸ்ட்ரி. Polymer chemistry has a positive impact on everyday life. Many of the materials you see are linked to polymer chemistry. பாலிமர் கெமிஸ்ட்ரி நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கனே சொல்லலாம். நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம பாலிமர் கெமிஸ்ட்ரி இந்த சப்ஜெக்டோட ரிலேட்டடாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பும் போது கிளாத், ஷூ, ப்ரெஸ், ஸ்கூல் பேக் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் எந்த மெட்டீரியல்னு யோசிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் ஃபைபர். Fibers are made up of long chains of natural or synthetic polymers. ஸோ ஒரு லாங் செயினாக இருக்கும், அது நேச்சுரலாக இல்லைனா சிந்தட்டிக் பாலிமர்ஸாக இருக்கும். ஓகேவா, ஸோ அஸ் அ சொசைட்டி we are consuming more and more. The more thing we buy, the more thing we throw away. ஸோ நம்ம எவ்வளோ வாங்குறோமோ அதுக்கேற்றப்ப நம்ம த்ரோ அவேவும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ 30 years ago most of the waste in tamilnadu was biodegradable or easily recyclable. Today is more complex. Many of the material we use are non-biodegradable and difficult to recycle. ஸோ நம்ம 30 வருஷத்துக்கு முன்னால் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மெட்டீரியல்ஸ் மோஸ்ட்லி எப்படி இருக்கும்? பயோடிகிரேடபிளாக இருக்கும், மக்கும் தன்மையோடையதாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து அது அப்படியே இல்லை, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அது பயோடிகிரேடபிள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், past people used many natural materials such as cotton, silk and jute fibers. ஸோ இந்த காட்டன், ஜூட் ஃபைபர், சில்க் எல்லாமே என்னது? பயோடிகிரேடபிள், மக்கும் தன்மை இருந்ததுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப பொல்யூஷன் ஏற்படலை. ஆனால் இப்போ நம்ம லாட் ஆஃப் சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறது சச்சஸ் பிளாஸ்டிக், அதெல்லாம் என்ன செய்யுது? ரொம்ப ஹார்ம்ஃபுல் திங்ஸ் நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு விளைவிக்குது. ஸோ இந்த லெசன் நம்ம பாலிமர்ஸ் பார்ப்போம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைபர்ஸ், பிளாஸ்டிக் அண்ட் த வேஸ்ட் வி ப்ரொடியூஸ்ட் அண்ட் ஹவு வி ஷுட் மேனேஜ் இட் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகேவா, பாலிமர். வாட் ஆர் பாலிமர்ஸ்? த வேர்ட் பாலிமர் இஸ் ஆஃப் கிரீக் ஆரிஜின். பாலிமர் அப்படின்றது கிரீக்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. பாலி அப்படின்னா மெனின்னு அர்த்தம், மெர் அப்படின்னா பேசிக், ஸ்மாலர் யூனிட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, பேசிக்காக இருக்க ஸ்மாலர் யூனிட் தான் என்னது? மெர். Polymer or very long chain made up of repeating smaller molecules called monomers that are joined together by covalent bonds and the process is called polymerization. Polymers அப்படின்னா வெரி லாங் செயின் இருக்கும், அது பெரிய செயினாக இருக்கும். மோனோமர் அப்படின்றது ஒரு சிங்கிள் யூனிட். இந்த சிங்கிள் யூனிட் என்ன செய்யும்? ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் பை த ஹெல்ப் ஆஃப் கோவலண்ட் பாண்ட்ஸ். அந்த பாண்ட் மூலிமா கனெக்ட் ஆகி இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? லாங் செயினாக இருக்கும் இல்லையா, இதை தான் நம்ம பாலிமர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ப்ராசஸ் தான் நம்ம பாலிமரைசேஷன் சொல்கிறோம். ஸோ இந்த பாருங்கள், மோனோமர்ஸ் சிங்கிள் யூனிட்டாக இருக்குது, இதெல்லாம் கோவலண்ட் பாண்ட் மூலிமா லாங் செயினாக கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, இதுதான் பாலிமர், மோனோமர். ஸோ இப்போ ஒரு சிங்கிள் யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த சிங்கிள் யூனிட் தான் என்ன செஞ்சிருக்கு? ரிப்பீட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இதுதான் பாலிமர். ஓகேவா, இந்த சென்டரில் இருக்கிற அந்த பிளாக் கலர் என்னது? கார்பன் அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க அந்த ப்ளூ கலரோடது ஹைட்ரஜன். ஸோ இது என்னதுன்னா பாலிவினைல் குளோரைடு is a common plastic used for water pipe. The monomer and the polymer of PVC is shown below. So monomer பாருங்க, CH double bond CHCl. ஸோ இதுதான் ஒரு மோனோமர். இந்த மோனோமர் என்ன செஞ்சுருக்கோம்னா ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும், அதுதான் பாலிமர். ஓகேவா, ஸோ இந்த ப்ராசஸ் பேர் என்னது? பாலிமரைசேஷன். So what do you mean by polymer? Polymer can be classified into natural and synthetic polymers. ரெண்டு இருக்குது. Can you imagine that your body produces and you are made up of natural polymers? The most familiar polymers that we use in our daily life are man-made and synthetics. ஸோ நம்ம மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா man-made and synthetic தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம பாடியில் வந்து நேச்சுரலாக பாலிமர் வந்து செக்ரேட் ஆகுது அப்படி சொல்கிறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளே வந்து ஒரு நேச்சுரல் பாலிமரில் தான் மேடப் ஆயிருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நேச்சுரல் பாலிமர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் லிவிங் சிஸ்டம் தட் இன்க்ளூட் proteins and carbohydrates in our body and cellulose in wood and paper. ஸோ cellulose வந்து எப்படி இருக்கும்? wood and paperல இருக்கும். நம்ம பாடியில் என்னெல்லாம் இருந்துச்சு? proteins and carbohydrates. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் யூனிட்லேருந்து நம்ம ஒரு பாலிமராக மேட் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ they play a very important role in living things to provide structural material and molecule needed to form life process. ஒரு ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல் கிடைக்கிறதுக்காகவும் ஒரு லைஃப் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி பாலிமர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஓகேவா, ப்ரோட்டீன் பாலிமர்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் அமினோ ஆசிட் மோனோமர்ஸ். ஸோ அமினோ ஆசிட் மோனோமர்ஸ் நிறைய ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ப்ரோட்டீன் பாலிமர்ஸ் கிடைக்கும். ஸோ 20 different kinds of amino acids are there. Different combination of amino acid monomers create many different protein polymers. 20 kinds இருக்கு இல்லையா. ஸோ இந்த மோனோமர்ஸ் என்ன செய்யும்? டிஃப்ரெண்ட் ஆகி நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் பாலிமர்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். Example for protein polymers include DNA, enzymes, silk, skin, hair, fingernails, fur and fur.
ஸோ இங்கே ஒரு ஹேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் பாலிமர், இப்போ ப்ரோட்டீன் பாலிமர் பார்த்தா இப்போ கார்போஹைட்ரேட் பாலிமர் இன்க்ளூட் செல்லுலோஸ், சிட்டின் அண்ட் லெகின் ஃபவுண்ட் இன் த பிளான்ட்ஸ். ஸோ கார்போஹைட்ரேட் அப்படிங்கும்போது செல்லுலோஸ் நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டே பிளான்ட்டில் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ செல்லுலோஸ் இஸ் மேட் அப் ஆஃப் சுகர் மாலிகூல்ஸ் அண்ட் இன் த மெயின் காம்போனன்ட் ஆஃப் காட்டன் யூஸ்ட் இன் கிளாத்திங். செல்லோஸ் வந்து சுகரால் மேடப் ஆகிருக்கும், அதோட மெயின் காம்போனன்ட் வந்து காட்டன், அது வந்து கிளாத்திங்க்கு ரொம்ப யூஸாக இருக்குது. சித்தின் இஸ் ஃபவுண்ட் இன் த செல்ஸ் வால்ஸ் ஆஃப் ஃபங்கை சச் அஸ் மஷ்ரூம், எக்ஸோஸ்கெலிட்டன்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ் சச் அஸ் கிராப்ஸ் அண்ட் ஸ்பைடர்ஸ். ஸோ இதிலெல்லாம் சித்தின் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தென் லெகின் கன்சிஸ்ட் ஆஃப் அ நெட்ஒர்க் ஆஃப் பாலிமர்ஸ் அண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் கிவிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட்ஸ். லெக்னின் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் ஆஃப் பாலிமர்ஸ் இருக்கும். ஓகேவா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுக்கு அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட்டோட ஸ்ட்ரக்சருக்கு லெக்கிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் சிந்தட்டிக் பாலிமர்ஸ். Synthetic polymers are man-made polymers produced by using raw materials from petroleum oil and gas. So petroleum oil and gasல இருந்து இந்த raw material எடுத்து நம்ம பாலிமர் மேட் பண்ணுறோம் இல்லையா, அது man-made polymer, அதுதான் என்னது synthetic polymer. Plastics are synthetic polymers when oils and gases are processed to make petrol, ethylene and propylene monomers are used as byproducts. ஆயில்ஸ் கேஸஸ் வச்சு நம்ம பெட்ரோல் எத்திலின் மேட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதோட மோனோமர்ஸ் வந்து பை ப்ராடக்டாக ரிமூவ் ஆகும். வி ஆல்ரெடி சீன் தட் பாலிமர் பிவிசி இஸ் மேட் அப் ஆஃப் மெனி மோனோமர்ஸ் ஜாயின் டுகெதர். பாலிவினைல் குளோரைட் அப்படின்னா அதோட மோனோமர்ஸ் நிறைய சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி எத்திலின் அண்ட் ப்ரொபிலின் ஆர் பில்டிங் பிளாக் மோனோமர்ஸ் தட் மேக் அப் மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக். அதே மாதிரி எத்திலினுக்கும் ப்ரொபிலினுக்கும் நிறைய மோனோமர் சேர்ந்து நம்மளுக்கு அந்த இது கிடைக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து ப்ரொபிலின் அண்ட் எத்திலினோட மோனோமர். ஓகேவா, இதான் ப்ரொபிலின் ஃபஸ்ட்டில் உள்ளது. CH2 double bond CH3 CH. Based on the nature of the monomer, they arranged in the polymer characteristics of final polymer. இதை மூணையும் பொறுத்து இந்த குரூப் பண்ணியிருக்காங்க, ஃபைபர்ஸ், பிளாஸ்டிக் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபைபர்னால் என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா, we wear cloths, use bags, ropes, blankets, etc. in our daily life. They are made up of fibers. Once upon a time, people used natural fibers such as cotton and wool. Nowadays, we use a lot of synthetic fibers. All natural and synthetic fibers are polymers. ஸோ நம்ம வந்து கிளாத்ஸ் யூஸ் பண்ணுறோம், பேக், ரோப், இது எல்லாமே வந்து ஒரு காலத்தில் வந்து நேச்சுரல் பாலிமர்லேருந்து கிடச்சிச்சு, காட்டன், உல்லுலேருந்து. ஆனால் இப்போ மோஸ்ட்லி எப்படி இருக்குது, சிந்தட்டிக் பாலிமர்ஸ் தான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நைலான். இந்த ஃபிஷிங் ரோப் என்னது இப்போது நைலானில் இருக்கும், அந்த காலத்தில் கோக்னட் ரோப்பில் யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போ மோஸ்ட்லி என்னது பாலிமர்ஸ் அப்படிங்காங்க. Natural and synthetic fibers. Fibers are long strands of polymers interwoven to form linear string-like structure. Fibers that are obtained from plant or animal sources are called natural fibers. So naturally plant, animals லேருந்து கிடைக்கக்கூடியது என்னது natural fiber. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காட்டன், கோகனட் ஃபைபர், ஹேர், wool, சில்க், இது எல்லாமே என்னது நேச்சுரல் ஃபைபர்ஸ். ஃபைபர்ஸ் தட் ஆர் மேட் யூஸிங் ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் பெட்ரோலியம் ஆர் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். ஸோ ரா மெட்டீரியல் வந்து பெட்ரோலியம்லேருந்து எடுக்கக்கூடிய இதுனா அது சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் அப்படிங்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர், acrylic and nylon. Historically, humans used natural plant fibers and animal fur for shelter, clothing and protection from the weather. Today, a large variety of natural fibers are still grown and processed by such as cotton, silk and wool. இப்போவும் நம்ம நேச்சுரல் ஃபைபர்ஸ் நிறைய நம்ம லார்ஜர் குவான்டிட்டியாக வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காட்டன், சில்க், wool. நேச்சுரல் ஃபைபர்ஸ் கேன் பி ஸ்பன் இன்டு ஃபிலமெண்ட், த்ரெட் ஆர் ரோப். அதை வந்து ஃபிலமெண்ட்டாவோ ஒரு த்ரெட்டாவோ ஒரு ரோப்பாவோ நம்ம பண்ணிக்கலாம். தென் தே கேன் பி ஓவன், knitted, matted or bonded and used to make clothing, containers, insulation material and many other products we use in our daily life. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம வந்து நேச்சுரல் பாலிமர்ஸ். நேச்சுரல் ஃபைபர்ஸ்க்கு 3 மெயின் சோர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அனிமல் ஃபைபர். ஓகேவா, ஸோ கோட்லேருந்து அந்த ஷீப்லேருந்து அந்த அதோட ஃபர்ரை எடுத்து அது மூலிமா நம்ம செய்கிறது. தென் சில்க், அது வந்து என்ன செய்வாங்க, வார்ம் மூலிமா எடுக்கிறாங்க. அண்ட் தென் பிளான்ட்ஸ்லேருந்து காட்டன், ஜூட், ஃப்ளாக்ஸ், இதெல்லாம் எடுத்து நம்ம செய்கிறோம். ஓகேவா, எல்லாமே நேச்சுரல் ஃபைபர்ஸ். Glass fibers, இது எல்லாமே. ஓகே, and then discovery of making synthetic fibers out of petrochemicals has replaced the use of many natural fibers. Synthetic fibers such as nylon, polyester, acrylic are used to make many different plastic items you can see in daily life such as clothing, blankets, toothbrushes and stuffing in cushions. ஸோ நம்ம சிந்தட்டிக் பாலிமர்ஸ் கண்டுபிடிச்சதுலேருந்து மெனி நேச்சுரல் ஃபைபர்ஸை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அந்த சிந்தட்டிக் ஃபைபர்ஸை வச்சு. ஓகேவா, ஓகே, சிந்தட்டிக்காக வந்து நம்ம அந்த குஷனில் வைக்கிற அந்த ஸ்டஃபிங் கூட நம்ம என்ன செய்கிறப்போ சிந்தட்டிக் ஃபைபர்லேருந்து தான் நம்ம வைக்கிறக்கூடியதாக இருக்குது. நேச்சுரல் காட்டன் வைக்கிறது இல்லை இப்போலாம்.
So types and uses. Silk, natural fiber. Natural silk fibers are obtained from boiling the cocoons of silkworms from specific species of moths. So moth அப்படின்ற ஒரு specific speciesலேருந்து இந்த cocoon என்ன செய்கிறாங்க அப்படின்னா boil பண்ணுறாங்க. There are 4 types of natural silk. Mulberry silk, tazar silk, muga silk and eri silk. So most of mulberry silk தான் வந்து world wide வந்து இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? Silk is the one of the strongest natural fiber and has many uses. So silk தான் என்னது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான நேச்சுரல் ஃபைபர் அப்படிங்காங்க. எதுலெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க சச்சஸ் அப்படின்னா கிளாத்திங், கார்பெட்ஸ், பேராஷூட்ஸ் இதில் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் ஃபைபர். ஸோ ஒன் வேர்டில் கேட்கலாம் எது நேச்சுரல் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைபர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சில்க் இஸ் த strongest natural fiber. And then rayon, a semi-synthetic fiber. In 19th century, scientists were successful in producing the first artificial silk known as rayon. ஆர்டிஃபிஷியலாக ஒரு சில்க் கண்டுபிடிச்சாங்க. அதனால் அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா செமி சிந்தட்டிக் ஃபைபர்னு சொல்கிறோம். இது என்னதுன்னா ரேயான். The first rayon factory in India was established in Kerala in 1946. அதனால் 1946ல் ஃபஸ்ட்டு ரேயான் ஃபேக்ட்ரி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இந்தியா. ரேயான் இஸ் அ man-made fiber but it is not considered fully synthetic as it is made up out of natural cellulose collected from the wood pulp. மேன்மேடாக இருந்தால் கூட இதை வந்து நம்ம சிந்தட்டிக்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இது நேச்சுரல் செல்லுலோஸ் வுட் பல்ப்லேருந்து கலெக்ட் ஆகிறோம் இல்லையா, அதுலேருந்து கிடைக்கக்கூடியதுன்றதுனால அப்படி சொல்ல முடியாது. அதே மாதிரி cellulose that is collected from wood or bamboo pulp is treated with several chemicals. First sodium hydroxide is added followed by carbon disulfide. First sodium hydroxide add பண்றாங்க, அப்புறம் carbon disulfide add பண்றாங்க, and then cellulose dissolve ஆகுது. Then chemicals added to it produces syrup called viscose. Viscose is forced through a spinet into a solution of dilute sulfuric acid. விஸ்காஸ் சிரப் நம்ம வந்து ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம என்ன செய்கிறோம்னா ஸ்பின்னட்டில் போடுறோம். ஸ்பின்னட் அப்படின்றது ஒரு டிவைஸ் வந்து மெட்டல் பிளேட்ஸால் கவர் ஆகிருக்கும். அது வந்து டைனி ஹோல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பின்னட் டிவைஸ்க்குள்ளே ஏற்கனவே என்ன இருக்குது, டைல்யூட் சல்ஃபரிக் ஆசிட் சொல்யூஷன் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து விஸ்காஸை வந்து போடுறோம். This produces a silk-like threads that are cleaned with soap and dried. This new fiber is called rayon. நம்மளுக்கு ஒரு சில்க் லைக் ஒரு த்ரெட் கிடைக்குது. இதை வந்து நம்ம சோப்பால் கழுவி அண்ட் என்ன செய்கிறோம், நம்ம ட்ரை பண்ணி எடுக்கிறோம். நம்மளுக்கு இப்போ ஒரு நியூ ஃபைபர் கிடச்சிருக்கு. இதுக்கு பேர் தான் என்னது, ரேயான். Some types of rayon are made from the short cotton fiber left on the cotton seeds after கைனிங். ஸோ கைனிங் முடிச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு காட்டன் சீட்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அது மூலிமா கூட ரேயான் வந்து சம் டைப்ஸ் ஆஃப் ரேயான் வந்து மேட் பண்ணலாம். ரேயான் இஸ் சீப்பர் தேன் சில்க். சில்கை விட ரேயான் வந்து சீப்பர். கேன் பி ஓவன் லைக் நேச்சுரல் சில்க் ஃபைபர் அண்ட் கேன் பி டைட் இன் அ வைட் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ். சில்கை கம்பேர் பண்ணும்போது ரேயான் வந்து கம்மி ரேட் தான். அதே மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? ரேயானில் இட் கேன் பி மிக்ஸ்டு வித் த காட்டன் டு மேக் பெட்ஷீட்ஸ். ஸோ இதை வந்து காட்டன் கூட மிக்ஸ் பண்ணும்போது நம்ம பெட்ஷீட் நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஆர் வித் wool. ஸோ காட்டன் ஆர் wool கூட மேக் பண்ணும்போது நம்மளுக்கு பெட்ஷீட் மேக் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் கார்பெட்ஸ் அண்ட் ஹோம் ஃபர்னிஷிங் ப்ராடக்ட்ஸ். Rayon is also found in sanitary products, diapers, bandages and gauze for dressing wounds. ஸோ இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ரேயான் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகேவா? Nylon, synthetic fiber. Nylon is the first fully processed synthetic fiber. ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சிந்தட்டிக் ஃபைபராக நம்ம மேன்மேட்லேருந்து கிடச்சது என்னது அப்படின்னா நைலான். இட் வாஸ் பாப்புலர் டியூரிங் த செகண்ட் வேர்ல்ட் வார் ஃபார் த யூஸ் ஆஃப் பேராஷூட் அண்ட் ரோப் மெட்டீரியல்ஸ். ஸோ பேராஷூட்டுக்கும் ரோப் மெட்டீரியல்ஸ்க்கும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. எப்போ கிடச்சிச்சு நம்மளுக்கு, செகண்ட் வேர்ல்ட் வார் போல். சரியா? பாப்புலர் ஃபார் கிளாத்திங் இண்டஸ்ட்ரி. We may use many products made from nylon such as socks, ropes, tents, toothbrushes, car seat belts, sleeping bags, curtains, etc. Nylon thread is actually stronger than a steel wire. Nylon thread வந்து steel wire விட எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஓகேவா? Nylon, do you know பார்க்கலாம். Nylon is very strong and can be used for rock climbing. ஸோ வந்து நம்ம மலை ஏறுறதுக்கு கூட நம்ம வந்து என்ன சொல்கிறோம், நைலான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். Nylon is a plastic polymer made of chemical units called polyamides. ஸோ polyamides அப்படின்ற ரிப்பீட்டிங் யூனிட் மூலிமா நம்மளுக்கு வந்து நைலான் கிடச்சிருக்கு. ஸோ polyamides are made with monomers, hexamethylene diamine and adipic acid. Solid chips of these polyamides are melted and forced through a heated spinet which has very tiny poles.
பாலியமைட்ஸை வந்து மெல்ட் பண்ணி இந்த ஸ்பின்டரில் போடும்போது என்ன ஆகுது, அது ஏற்கனவே ஹீட்டாக இருக்கும் அந்த ஸ்பின்டர், வெரி வெரி டைன் போல்ஸ் தான் இருக்கும் அந்த ஸ்பின்டரில். ஸோ நம்மளுக்கு அது மூலிமா நம்மளுக்கு வந்து நைலான் கிடைக்கிது. ஓகேவா. அண்ட் தென் பேராஷூட், மவுண்டெய்னர்ஸ் இதெல்லாம் எதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, நைலான். ஏன்னா நைலான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் சிந்தட்டிக் ஃபைபர். அது வந்து ஸ்டீல் வயரை விட நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். தென் பாலிஸ்டர் அண்ட் அக்ரிலிக் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். Polyester is another synthetic fiber. It can be drawn into very fine fibers that can be woven like any other yarn. இந்த பாலிஸ்டரை நம்ம ரொம்ப மெல்லிசாக இழுத்து என்ன செய்ய முடியும், இதை வேறு ஒரு யான் மாதிரி கூட நம்மளால் என்ன செய்ய முடியும், இழுத்து யூஸ் பண்ண முடியும். பாலிஸ்டர் இஸ் சாலிட் இன் த நேம் ஆஃப் பாலிகாட், பாலிவுல், டெரிகாட், etc. Polycot is a mixture of polyester and cotton. Polycot அப்படின்னா polyester and cotton. Polywoolனா polyester and wool. PET, PET அப்படின்னா polyethylene terephthalate. So PET என்னன்னா polyethylene terephthalate is a very familiar polymer, familiar form of polyester. It is used for making water and soda bottles, utensils, films and wires, amongst many other useful products. Many of the cloths we wear are made of polyester fibers. Fabrics made from the fiber do not get wrinkled easily and are easy to wash, making polyester fabric suitable for dress materials. So இந்த மெட்டீரியல்ஸில் மேடப் ஆகிற ஃபேப்ரிக்ஸ் என்ன செய்யாது, ஈஸியாக வந்து சுருங்காது, ஈஸியாக வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இந்த மோஸ்ட்லி ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து இந்த பாலிஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க. We wear sweaters and we use shawls and blankets in the winter. வின்டரில் வந்து நம்ம ஸ்வெட்டரு, ஷால்ஸ்லாம் மேட் பண்ணுறோம் இல்லையா, நம்ம அதெல்லாம் என்ன சொல்கிறோம், அது நேச்சுரல் உல் அப்படின்னு நினச்சி நம்ம வாங்குகிறோம். பட் மோஸ்ட் ஆஃப் தம் எப்படி இருக்குன்னா நேச்சுரல் கிடையாது, இந்த மெட்டீரியல் தான். ஸோ நம்ம நேச்சுரல் மாதிரியே ரிசம்பிள் பண்ணோம். These are prepared from another type of synthetic fiber called acrylic. The wool obtained from natural sources quite expensive. ஸோ உள் நேச்சுரலாக இருக்கக்கூடிய இதுலேருந்து கிடைக்கக்கூடிய இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் இந்த அக்ரிலிக் இந்த மாதிரி டைப்பில் கிடைக்கக்கூடியது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு சீப்பாகவே கிடைக்கும். பிகாஸ் இது ஒரு பை ப்ராடக்ட் தான் அதனால். So they are available in variety of colors. Synthetic fibers are more durable and affordable, which has contributed to the widespread use. So இதனால தான் இது என்ன செஞ்சிருக்கு, நிறைய வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு synthetic fibers, பிகாஸ் அது சீப்பாகவும் இருக்குது அதனால். ஓகேவா. நெக்ஸ்ட், synthetic fibers are made from the byproducts of processing petroleum oil and gas. ஸோ petroleum oil and gas நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு பை ப்ராடக்டாக கிடைக்கிறது தான் என்னது, synthetic fibers. You will learn about the fractional distillation of petroleum in your higher classes. ஸோ fractional distillation அப்படின்னா என்னன்றதை நம்ம அடுத்த கிளாஸில் ஹையர் கிளாஸஸில் பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. Advantages of synthetic fibers. Do you ever think about why some of your clothing does not need ironing and looks bright and colorful for many years? ஒரு சில ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அயன் பண்ண தேவையே இருக்காது, ரொம்ப வருஷமாகவே கலர் பிரைட்டாகவே இருக்கும். இதெல்லாம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்னால தான். Such as polyester, and the advantage are they do not wrinkle easily and they keep their color brightness for much longer time than the natural fibers such as cotton. ஸோ காட்டன்லாம் வந்து சுருங்கிரும் இல்லையா, அதை நம்ம அயன் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது கலரும் என்ன செஞ்சிடும், ஃபேட் ஆயிரும். பட் இந்த மாதிரி சிந்தட்டிக் பாலிமர்ஸ் வந்து ஃபைபர்ஸ் வந்து ரொம்ப நாள் நீடிக்கும். ஸோ லாட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் such as fishing nets are made of synthetic fibers. One of the main advantages of using synthetic fibers such as nylon is that they are stronger than many natural fibers such as silk or wool. ஸோ சில்கையும் உள்ளையும் கம்பேர் பண்ணும்போது நைலான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால நம்ம என்ன சொல்கிறோம், ஃபிஷ்ஷிங்கில் கூட நைலான் ரோப் தான் யூஸ் பண்ணுறோம். Example, trampoline is made of woven synthetic fiber. These fibers are strong and elastic, which gives it the properties to bounce. Trampoline அப்படின்றது நம்ம ஜம்ப் பண்ணால் நம்மளை வந்து பவுன்ஸ் பண்ணி விடுவோம் இல்லையா, அந்த இது தான். ஓகேவா. ஸோ அதுக்கு வந்து இந்த பவுன்சிங் கெப்பாசிட்டியும் இது மூலியமாக தான் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ drawbacks of synthetic fibers. We have already learned that it is safer to use cotton clothing instead of synthetic clothing when a person is cooking or working in a laboratory. ஸோ ஒரு லெபார்ட்ரிலையோ ஒரு குக்கிங் பிளேஸ்லையோ நம்ம வந்து காட்டன் யூஸ் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பிகாஸ் சிந்தட்டிக் வந்து ஈஸியாக ஃபயர் ஆகிடும். திஸ் இஸ் பிகாஸ் ஒன் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் சச் அஸ் பாலிஸ்டர் இஸ் தட் தே ஆர் நாட் ஹீட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கேட்ச் ஃபயர் ஈஸிலி. அது ஹீட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, அதனால் ஈஸியாக ஃபயர் ஆகிடும். இன் சம்மர் இட் இஸ் பெட்டர் டு வியர் கிளாத்திங் தட் இஸ் மேட் அப் ஆஃப் காட்டன் மெட்டீரியல்ஸ் ரேதர் தேன் சிந்தட்டிக். ஏன்னா சம்மரில் வந்து அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், காட்டன் தான் ரொம்ப நம்மளுக்கு நல்லதும் கூட, சிந்தட்டிக் கிடையாது. ஓகே. எதனால் அப்படின்னா, திஸ் இஸ் பிகாஸ் மோஸ்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் அப்சார்ப்ஸ்
very little moisture and do not allow air circulation, making them hot and uncomfortable to wear. ஸோ வந்து நம்ம சம்மரில் ஏற்கனவே ஹாட்டாக இருக்கும், ஏர் சர்க்குலேஷன் இருக்காது. ஸோ உள்ளே இன்னமும் ஹாட் ஆகி நம்மளுக்கு வந்து என்ன செய்யும், ஸ்வெட் ஆகும். அதே இது நம்ம காட்டன் யூஸ் பண்ணால் அங்கே ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், நம்மளுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும் இன் சம்மர் டேஸ். ஸோ if you could recall that we already found that synthetic fibers are made out of petrochemicals and last in the environment for a very long time. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பெட்ரோகெமிக்கல்ஸ் மூலியமாக தான் நம்ம சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் வந்து நம்ம செய்கிறோம் இல்லையா. ஸோ இது என்விரான்மெண்ட்டில் ரொம்ப வருஷங்கள் வந்து நீடிச்சு இருக்குது. ஸோ த டிஸ்அட்வான்டேஜ் இஸ் தட் த பிரேக் டவுன் இன்டு வெரி ஸ்மால் பீசஸ் கால் மைக்ரோ பிளாஸ்டிக் விச் காசஸ் பொல்யூஷன். ஸோ அது வந்து பிரேக் டவுன் ஆகும்போது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸாக இதாகும். ஸோ அது வந்து நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப 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 ஹார்ம்ஃபுல். இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து சாயில், வாட்டர் பாடிஸ், ரிவர்ஸ், லேக்ஸ், ஓஷன்ஸ் அண்ட் எல்லாத்தையுமே என்ன செய்யும், ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ ஆஸ்க் யுவர் செல்ஃப், வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் திங் யூ டச்ட் டுடே? இன்றைக்கி நீங்கள் ஃபஸ்ட்டாக எந்த ஒரு பிளாஸ்டிக் ஐட்டம் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா? அது ஒரு அலாம் கிளாக்காக இருக்கலாம், அல்லது நம்ம பில்லோவில் ஃபில் பண்ணியிருக்கிற அந்த ஃபில்லிங்காக இருக்கலாம், அதுவும் என்னது சிந்தட்டிக் கிளாத்ஸாக இருக்கலாம், நம்ம ட்ரெஸ் வியர் பண்ணுறோம்ல அது. ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் அரௌண்ட் அஸ் டுடே இஸ் பிளாஸ்டிக். யூ ஹாவ் சீன் வாட்டர் அண்ட் ஆயில் இன் பாலித்தீன் பவுச்சஸ். பாலித்தீன் பவுச்சஸில் வந்து ஆயில், வாட்டர் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ரைட்? In the past, people used to bring milk, oil and other liquids from shops in vessels made up of materials such as metal and glass. ஸோ அவங்க வந்து மெட்டல் அல்லதுனா கிளாஸ் பாட்டில் இதில் வந்து என்ன செய்வாங்க, வாட்டர், ஆயில், மில்க்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ திங்க் அபவுட் த வாட் த கண்டெய்னர்ஸ், பக்கெட்ஸ், மக்ஸ், சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் யூஸ் இன் த பாஸ்ட் we were made of. எல்லாமே என்ன வந்து வுட்டில் இருந்திருக்கும் இல்லையா, மோஸ்ட் ஆஃப் த வந்து வுட்டில் இருந்திருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் ரீப்ளேஸ் பண்ணிருச்சு எல்லாத்தையுமே. கிளாஸ்னால் உடஞ்சிரும் அப்படின்ட்டு பிளாஸ்டிக் நம்ம ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வி கண்டினியூ டு ரைட் த லிஸ்ட் ஆஃப் எவ்ரிடே ஐட்டம்ஸ் தட் ஆர் மேட் ஆஃப் பிளாஸ்டிக். இட் வில் பி என்லெஸ். வை இஸ் பிளாஸ்டிக் ஸோ பாப்புலர் அப்படின்றது நமக்கு தெரியும். எதனால? டிஃப்ரெண்ட் யூசஸ் ஆஃப் பிளாஸ்டிக், வாட் ஆர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக், இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, let us learn about plastics. Plastics have helped us to make advancement in technology, building, healthcare, transport and food safety. இந்த மாதிரி எல்லா விதமான இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து அடுத்த லெவல் டெக்னாலஜிக்கு மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. Plastics have completely occupied our life because of its characteristic qualities. அதோட கேரக்டரிஸ்டிக் குவாலிட்டிஸ்னால தான் நம்மளோட லைஃப்பில் வந்து பிளாஸ்டிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ அப்படி என்ன கேரக்டர் இருக்குது அப்படின்னா, அது லைட் வெயிட்டாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, அண்ட் தே கேன் பி மோல்டட் இன்டு காம்ப்ளெக்ஸ் ஷேப்ஸ். எந்த மாதிரி ஒரு ஷேப்னாலும் ஈஸியாக மோல்ட் பண்ண முடியும். ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, வாட்டர் ப்ரூஃபாக இருக்குது, அண்ட் சம் பிளாஸ்டிக் ஆர் யூவி ரெசிஸ்டன்ஸ் கூட நம்மளுக்கு இருக்குது. அல்ட்ரா வயலட் ரேஸை கூட தாங்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ பிளாஸ்டிக்ஸ் ஆர் ஆல்சோ சீப் அண்ட் கன்வீனியன்ட் ஃபார் யூஸ் டு. சீப்பாக கிடைக்குது, அது நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்றதுனால நம்ம பிளாஸ்டிக் ப்ரிஃபர் பண்ணுறோம். நவ் தட் யூ ஹேவ் டிஸ்கவர்ட் வை பிளாஸ்டிக்ஸ் ஆர் ஸோ பாப்புலர். ஸோ இதனால தான் பிளாஸ்டிக் வந்து பாப்புலராக இருக்குது. பிளாஸ்டிக்கோட டிஃப்ரெண்ட் யூசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் கேர். ஸோ ஹெல்த் கேரில் இந்த இன்ஜெக்ஷன் இருக்குல்ல, இந்த சிரஞ்சி, இதுவும் என்னது ஒரு பிளாஸ்டிக் ஐட்டம். ஸோ ஐட்டம்ஸ் தட் ஆர் வாட்டர் ப்ரூஃப் ஆர் யூவி ரெசிஸ்டன்ட். ஸோ யூவி ரெசிஸ்டன்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப்க்கு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்க ஹெல்த் கேர்லேருந்து. அம்ப்ரெல்லா பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் அண்ட் யூவி ரெசிஸ்டன்ஸ் கூட, ஓகேவா? அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் இதுவும். ஸோ யூசஸ் ஆஃப் பிளாஸ்டிக், தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் தட் ஆர் எக்ஸலண்ட் மெட்டீரியல் வென் தே ஆர் யூஸ்டு ஃபார் அ ரைட் அப்ளிகேஷன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ரைட் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணும்போது அது ஒரு எக்ஸலண்ட் மெட்டீரியலாக ஆக்ட் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சிரஞ்ச், இதை வந்து நம்ம வந்து ப்ரொப்பிலின் அப்படின்ற ஒரு மெட்டீரியல்லேருந்து நம்ம செய்கிறோம். ஸோ இந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரீயூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பிகாஸ் இது ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹைஜீன் தருது அண்ட் எலிமினேட் த ரிஸ்க் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் டிசீஸ். ஸோ நம்ம இந்த சிரஞ்சுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், என்ன டைப் ஆஃப் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம், பாலிப்ரோபிலீன். ஓகே, பாலிப்ரோபிலீன். Just a plastic is a material that can be used for good application. It can also be used for wrong application. So good on application நம்ம யூஸ் பண்ணலாம் பிளாஸ்டிக், அண்ட் ராங் அப்ளிகேஷனுக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஏதாவது பிளாஸ்டிக்கை, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் ஆர்டிகல்ஸ் such as thin plastic carry bag. You use this bag for a very short time and they throw it in a dustbin இல்லையா? ஸோ இப்போ நம்ம கடையில் வாங்குறோன்னா வீட்டுக்கு கொண்டு வர வரைக்கும் தான் அந்த கேரி பேக் யூஸ் பண்ணுறோம், அந்த பிளாஸ்டிக் கவரை. அப்புறம் என்ன செஞ்சிடும், அதை தூக்கி போட்டுறோம். அதோட யூஸ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம் டைம் தான் இல்லையா?
ஸோ மெனி ஆஃப் தீஸ் கேரி பேக்ஸ் என்ன செய்ய மாட்டேங்க அப்படின்னா ரீசைக்கிள் பண்ண முடியாது. ஸோ இது என்ன செய்யும், அப்படியே என்விரான்மெண்ட்டில் இருந்து ரொம்ப வருஷம் வந்து பொல்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேவா, பட் நம்ம அது யூஸ் பண்ணுற டைம் ரொம்ப மினிமம், பட் அது என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் பீரியட். ஸோ இது எந்தெந்த ராங் அப்ளிகேஷன்ஸ், எந்தெந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த இதை எடுத்து பாருங்கள். ஓகேவா, ஸோ ஒன் டைம் யூஸ் அண்ட் த்ரோஅவே பிளாஸ்டிக்ஸ். ஸோ இது எந்த ஆக்ட் படி அப்படின்னா என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்பர் 84 டேட்டட் வந்து 25/6/2008 with effect from 1st January 2019. ஓகே, do you know பார்க்கலாம். It is estimated that every year we use a trillion plastic bags, 2 million a minute around the world, and out of which only 1 to 3% are recycled. 2 minutesக்கு பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கான 2 மில்லியன் கணக்கான பிளாஸ்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அதுலேருந்து 1% தான் என்ன செய்யுது, 1 or 3% தான் ரீசைக்கிள் பண்ண முடியுது. 3 ட்ரில்லியன் வந்து அவ்வளோ வந்து நம்ம என்விரான்மெண்ட் ஸ்பாயில் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. Plastics have been around the less than 200 years. Edmund Alexander Parker was the creator of the first plastic called Parkinson. ஸோ ஃபஸ்ட் பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா பக்கீசின். இவர் வந்து எட்மண்ட் அலெக்சாண்டர் பக்கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்மளை சுற்றி குறைஞ்சது 200 ஆண்டுகள் பிளாஸ்டிக் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் பாருங்கள். The plastic we use in our daily life are made up of polymers. All plastic do not have the same type of arrangement of units. In some articles, the arrangement of monomer is linear, and in some other item, the arrangement of articles is cross-linked. Day-to-day life யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா பாலிமர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் வந்து சேம் டைப் ஆஃப் யூனிட்ஸில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்காது. அந்த மோனோமர் வந்து லீனியராக இருக்கலாம், அல்லதுனா அந்த மோனோமர் வந்து cross-linked கூட இருக்கலாம். ஸோ டிபெண்டிங் அப்பான் த டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் we have two main types of polymers, thermoplastic and thermoset. ஸோ thermoplastic அப்படின்னா polythene is an example of plastic, also called polyethylene. Okay, it is used as for making polythene carry bags which are commonly used. When you burn a polythene carry bag, it melts and turns into liquid along with the production of an offensive odor, a bright flame and a soot. For another example is PET, அதாவது polyethylene terephthalate bottle. When we fill it with the boiling water, it gets deformed. தெர்மோபிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா ஒரு பாலித்தீன் கேரி பேக் எடுத்திருக்காங்க. அதை வந்து என்ன செய்கிறாங்க, பேர்ன் பண்ணும்போது அது வந்து ஒரு அஃபென்சிவ் ஆர்டர் ஸ்மெல் கொடுக்குது. அது ரொம்ப பேட் ஸ்மெல்லாக இருக்குது அண்ட் பிரைட் ஃப்ளேமாக இருக்குது அண்ட் சூட் தருது. இதே மாதிரி பாலிஎத்திலின் டெரிப்தாலேட் எடுக்கிறாங்க. அந்த பாட்டில் என்ன செய்யும்போது ஹாட் வாட்டரை வந்து தாங்காது. ஸோ ஒரு பாயிலிங் வாட்டரை ஊற்றும் போது இது என்ன செய்யும், அது ரீஃபார்ம் ஆகும். அது வந்து அதோட ஷேப்பே வந்து குறைஞ்சிரும். Plastic which can be easily softened and bent when heated are known as thermoplastic. ஸோ ஒரு பிளாஸ்டிக் வந்து ஈஸியாக ஹீட்டன் பண்ணும்போது சாஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்க, தெர்மோபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, these plastic can be modified and turned into another plastic item through the process of recycling. ரீசைக்ளிங் மூலியமாக இந்த பிளாஸ்டிக் ஐட்டமை வந்து வேற ஒரு பிளாஸ்டிக் ஐட்டமாக வந்து புதுசாக மாற்ற முடியும் த்ரூ மாடிஃபையிங் பண்ணி. ஓகேவா, ஸோ ஒரு பிளாஸ்டிக் ஐட்டம் வந்து பெண்ட் ஆகுது ஹீட் பண்ணும்போது, ஒரு மாடிஃபை ஆகுது, புதுசாக ஒன்று கிடைக்குது அப்படின்னா அது வந்து என்னதுன்னா தெர்மோபிளாஸ்டிக். தெர்மோசெட் அப்படின்னா அது வந்து என்ன செய்யாது அப்படின்னா மோல்ட் ஆகாது ஈஸியாக. ஓகேவா, விச் தே ஆர் மோல்டட் அண்ட் கேன் நாட் பி சாஃப்டன் த்ரூ ஹீட்டிங் தெம். ஸோ அந்த பிளாஸ்டிக் வந்து ஹீட் பண்ணுறது மூலிமா சாஃப்டன் ஆகாது. தெர்மோசெட்னா என்ன, ஒரு தடவை அதை மோல்ட் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் கொண்டு வந்துட்டாங்கன்னா அதை மறுபடியும் அதை ஹீட் பண்ணி அதை இன்னொரு ஷேப்புக்கு கொண்டு வர முடியாது, அது சாஃப்டன் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் அப்படிங்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேக்லைட், மெலாமின். பேக்லைட் அப்படின்றது வந்து புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இதை வந்து ஸ்விட்ச் அண்ட் ஹேண்டில்ஸ் மேக் பண்ணுறதுக்கு வந்து இந்த டைப் ஆஃப் பேக்லைட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மெலாமின் ரெசிஸ்ட் ஃபயர் அண்ட் கேன் டாலரேட் ஹீட். ஸோ ஃபயரை வந்து ரெசிஸ்ட் பண்ணும் அண்ட் ஹீட்டை டாலரேட் பண்ணும். ஸோ இட் இஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் ஃபேப்ரிக்ஸ் தட் ரெசிஸ்ட் ஃபயர் அப்படிங்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், தெர்மோ சாஃப்ட்னிங் தெர்மோபிளாஸ்டிக் எப்படி இருக்குது, தெர்மோ செட்டிங் தெர்மோபிளாஸ்டிக் எப்படி இருக்குது அப்படின்னு. தெர்மோ சாஃப்ட்னிங் பார்த்தீங்கன்னா tangled polymer chain, no cross links between chains, weak forces of attraction between chains, so soften when heated. ஆனால் தெர்மோ செட்டிங், polymer chain held together by strong covalent cross link banding does that not break on heating, remains hot when heated. ஸோ இது வந்து கோவலன்ஸ் பாண்ட் ஆகிருக்கு அண்ட் கிராஸ் லிங்க்ல. ஸோ இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரேக் ஆகாது. ஓகே, பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பெட் வாட்டர் பாட்டில் அண்ட் தெர்மோசெட்டுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஸ்விட்சஸ், இதெல்லாம் வந்து தெர்மோசெட். ஓகேவா, ரெசின் கோட் ஆஃப் பிளாஸ்டிக். Now that you have learnt about the difference between thermoplastic and thermosetting polymers, let us find out more about the different types of plastic that we use in our daily life.
Plastics are very useful in our daily life, but some type of contains dangerous chemicals. ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது சொல்ல போனால். பிகாஸ் நம்ம ஹெவியாக மணி கொடுத்து வாங்குறதுக்கு பிளாஸ்டிக் ஐட்டம் சீப்பாக கிடைக்குது. பட் அது சில விஷயங்கள் நம்மளுக்கு ஹார்ம் தருது. என்னென்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு தெரியுமா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் இருக்குது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து அதோட ரெசின் கோட் வச்சு இது என்ன டைப்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ த ரெசின் கோட்ஸ் ஆர் அ யூனிவர்சல் வே ஆஃப் கேட்டகரைசிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் விச் ஹெல்ப்ஸ் அஸ் டு செப்பரேட் பிளாஸ்டிக் ஸோ தட் இட் இஸ் ஈஸியர் டு ரீசைக்கிள் டைம். ஸோ வந்து எது மோல்ட் ஆகும் எது மோல்ட் ஆகாது அப்படின்னு பிரிச்செடுக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ரீசைக்கிளிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த ரெசின் கோட் வந்து மேடப் ஆயிருக்கு. ஓகே, இந்த ரெசின் கோட் எங்கே இருக்கும், எப்படி இருக்கும் இந்த பிளாஸ்டிக் ஐட்டமில் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு வந்து 3 சேசிங் ஆரோ ட்ரையாங்கிள் ஷேப்டு சிம்பிள் ஆன் த பாட்டம் ஆஃப் த பாட்டிலில் இருக்கும், அல்லதுன்னா அந்த லிட்டில் இருக்கும், இல்லைன்னா அந்த லேபிள் ஸ்டிக்கர்லையும் இருக்கலாம். ஓகேவா? வாட் நம்பர் இஸ் மார்க்ட் இன் த சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் 1 to 7 இருக்கும். ஸோ அக்ரோனிம் அப்படின்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் PET போட்டிருக்கலாம். திஸ் இஸ் அக்ரோனிம். We call this as resin code. If the number 1 within the chasing arrow triangle then has acronym PET or PETE, then it is a type of plastic which is called PET. So PET அல்லனா PET அப்படின்னு இருந்துச்சுன்னா 1 போட்டு resin code இந்த PET அப்படின்ற கேட்டகரியில் வருது. Now that you have find out that the bottle has a specific resin code, let us see what gives the bottle and the other plastic products certain qualities. Different chemicals are added to plastic to give them various qualities and characteristics. So chemicals add ஆகிறது மூலிமா அந்த பிளாஸ்டிக் வந்து டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸும் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸும் கிடைக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்த், சாஃப்ட்னஸ், டிரான்ஸ்பரன்சி இது எல்லாமே கிடைக்குது. ஸோ சம் கெமிக்கல்ஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் பிளாஸ்டிக் தட் ஆர் டேஞ்சரஸ் ஃபார் ஆர் ஹெல்த், அனிமல்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட். என்னென்ன கெமிக்கல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Polyvinyl Chloride PVC ரெசின் கோடு. ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடியது. அதாவது 3rd ரெசின் கோடு. ஓகே, has a heavy metals such as cadmium and lead which are toxic chemical which are harmful to our health. ஸோ 3 ரெசின் கோடில் இருக்கிறது வந்து கேட்மியம் அப்புறம் லெட் இருக்குது. ஸோ அந்த ரெண்டுமே நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. ஓகே, ரெசின் கோட் 3 வந்து நம்மளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. அதே மாதிரி ரெசின் கோட் 6 பார்த்தீங்கன்னா பாலிஸ்டைரீன் PS அப்படிங்காங்க. இதில் ஸ்டைரின் அப்படின்ற ஒரு டாக்ஸிக் கெமிக்கல் இருக்குது. ஸோ 3யும் 6ம் நம்மளுக்கு வந்து டேஞ்சரஸ். ரெசின் கோட் சார்ட் பார்த்துக்கோங்க, அதில் வந்து எதெல்லாம் சேஃப் எதெல்லாம் அன்சேஃப்னு போட்டிருக்கோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, so impacts of plastics. Plastics are cheap, light weight, strong and durable and have contributed to a range of advances and benefits to a modern life. But increase in the use of plastic, particularly one-time use and throwaway plastic, has a serious impact on the environment, animals and our health. பிளாஸ்டிக் வந்து சீப்பாக கிடைக்கிது, லைட் வெயிட்டாக இருக்குது, ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்குது, டியூரபிளாக இருக்குது அப்படின்றதுக்காண்டி நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுறோம். பட் அது ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக் அண்ட் த்ரோவே பிளாஸ்டிக் வந்து நம்ம கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு போடுறதுனால ஆனால் என்விரான்மெண்ட்லேயும் சரி அனிமல்ஸ்க்கும் சரி அது ரொம்ப பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், we have seen garbage dumps with the different plastic. One big problem with plastics is that they do not decompose or biodegradable. ஸோ அது அப்படியே மக்காமல் என்ன செய்யுது, என்விரான்மெண்ட் லேண்டில் அப்படியே இருக்குது. ஸோ this leads to a large amount of waste that will not disappear and end upon accumulating and polluting the environment. ஸோ இது அப்படியே நிறைய சேர்ந்து என்ன செய்யுது, என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுது. ஆனால் என்ன செய்யுது, மக்க மாட்டேங்கி. ஸோ a lot of one time use plastics such as polythene bags and food packaging that are thrown away are responsible for littering the environment and clogging drains. ஸோ ட்ரெயின்ஸ் வழித்தடங்களில் தண்ணி போகிற இடத்துலலாம் அடைச்சிட்டு அதை போக விடாமல் இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே இந்த ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக்ஸாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதனால் என்ன ஆகுது, தண்ணி கெட்டி கிடக்கு, அங்கே வந்து மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா அப்படின்றது எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ why do you think some animals eat plastics? Many animals confuse plastic for food and eat by accident. ஸோ மாடு ஆடுலாம் என்ன செய்யும், அது சாப்பிட்டுட்டு இருக்க உணவு பக்கத்தில் இந்த பிளாஸ்டிக் இருக்கும்போது இதுவும் ஒரு வேளை உணவாக இருக்கும்னு நினச்சி என்ன செய்யுது, அதையும் இன்டேக் பண்ணிக்குது. ஸோ அதை இன்டேக் பண்ணும்போது என்ன ஆகும், பிளாஸ்டிக் வந்து மக்காது இல்லையா? ஸோ அது உடம்புல போயிட்டு அதுவும் மக்காமல் ஸோ அதுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு சாப்பாடு வீணாயிடுச்சு அப்படின்னா நம்ம வெளியே வீசிடுறோம், அதில் பிளாஸ்டிக்கில் இருக்குது. அந்த மோப்ப சக்தியால் அந்த அனிமல் என்ன செய்யும், அந்த பிளாஸ்டிக்கோடு சேர்த்து ஈட் பண்ணிடும். ஓகே, so areas particularly cows eat and often eat polythene bags by accident as they contain food waste. So a lot of plastic waste we use such as plastic bags, bottles, straws end up in oceans. Plastic in the ocean are exposed to sunlight, water and the physical movement of waves. It breaks it down into tiny pieces called microplastic. ஸோ இந்த ஓஷனில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கேரி பேகு, ஸ்ட்ரா இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா ஓஷன் ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் ஓஷன் இருக்குல்லையே, அதாவது வேவ்ஸ் மூலிமா அது பிரேக் டவுன் ஆகி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸாக மாறிடுது.
Some microplastics are found in household products. ஸோ மைக்ரோபிளாஸ்டிக் வந்து ஹவுஸ்ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்லேயும் இருக்குது. சச்சஸ் பார்த்திங்கன்னா பீட்ஸ், மைக்ரோ பீட்ஸ் வந்து டூத் பேஸ்ட்டில், ஃபேஸ் வாஷில், பாடி ஸ்க்ரப்பில் இருக்குது. ஸோ இந்த மைக்ரோ பீட்ஸ் ஆர் வாஷ் டவுன் இன் ட்ரெயின்ஸ் அண்ட் எண்ட் அப் இன் த சாயில், ரிவர்ஸ், லேக்ஸ் அண்ட் த ஓஷன். தீஸ் மைக்ரோ பீட்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா வாஷ் டவுன் இன் ட்ரெயின்ஸ் அண்ட் தென் இது வந்து சாயில் அப்படியே எண்ட் அப் ஆகும், லேக்ஸ், ரிவர்ஸ், ஓஷனில் கொண்டு போய் அப்படியே இதாகிடும். ஸோ அங்கெல்லாம் அப்படியே இந்த இது வந்து இருந்து செட்டில் ஆகி பொல்யூஷனை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கும். பாருங்கள், இதுதான் மைக்ரோ பிளாஸ்டிக் இன் ஓஷன். எவ்வளோ சின்ன சின்ன பிளாஸ்டிக்ஸாக இருக்குது. மெனி பேர்ட்ஸ் ஈட் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்மால் பீசஸ் ஆஃப் பிளாஸ்டிக் விச் ஆர் கவர்ட் இன் ஆல்கே. ஸோ ஆல்கேல கவர் ஆகிருக்கிற அந்த பிளாஸ்டிக்கை வந்து தெரியாமல் அதை ஆல்கேன்னு நினச்சி சாப்பிட்ருது. ஸோ ஒன்ஸ் in the stomach of animals, plastic cannot be digested and this decreases the amount of space for food and can lead to starvation. So in 2015, plastic were found in 90% of seabirds. ஸோ பாருங்கள், இவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குது, அது சாப்பாடுன்னு நினச்சி தெரியாமல் சாப்பிட்ருது. ஸோ அது வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஓகேவா? இதனால் we have already read the government of Tamilnadu banned one-time use plastic and throwaway plastic, so such as carry bag, plastic carry bag, plates, straw and water pouches. ஏற்கனவே தெரியும் ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக் அண்ட் த்ரோவே பிளாஸ்டிக், அதாவது பிளாஸ்டிக் கேரி பேக், ஸ்ட்ரா, இதில் வாட்டர் பவுச்சஸ்லாம் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு. திஸ் இஸ் அன் இண்டிகேஷன் தட் இம்பார்ட்டன்ட் எஃபர்ட்ஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ் டு ரெடியூஸ் நெகட்டிவ்ஸ் ஆர் கான்சிக்வன்சஸ் ஆஃப் பிளாஸ்டிக் ஆன் த என்விரான்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் எடுத்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நம்ம நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் தான் கொஞ்சம் தடுத்துருக்கோம். ஸோ மைக்ரோ ஃபைபர்ஸ், ஃபுட்டு, வாட்டர் எப்படி என்ன நடக்குது அப்படின்றத காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், PLA பிளாஸ்டிக். Can you see how much plastic litter pollutes our environment? How nice would it be if a material that had similar qualities of plastic about a biodegradable but biodegradable by absorbed by the soil and give nutrition to the soil. ஸோ இப்போ வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரியே ஒரு ஐட்டம் இருக்குது, பட் ஆனால் அது பயோடிகிரேடபிளாக இருக்குது. ஸோ அது மக்கும் தன்மையோடு இருக்குது அப்படின்னா எவ்வளோ யூஸ்ஃபுல் அப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னுவாங்க. ஸோ அதுக்குலாம் டியூன்னு பார்ப்போம். We have seen that synthetic cloths are made from plastics. Synthetic cloths வந்து பிளாஸ்டிக்கால மேடப் ஆயிருக்கு. So every time we wash synthetic cloths, small fibers called microfibers escape and end up in the soil, streams, rivers and ocean. So நம்ம வாஷ் பண்ணும்போது என்ன ஆகுது, மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து மைக்ரோஃபைபர்ஸ் என்ன செய்யுது, வெளியே வந்து சாயில்லையோ ரிவர்லையோ லேக்லையோ கலந்துருது. ஸோ டேஞ்சரஸ் பொல்யூஷன் கால்ட் persistent organic pollutants floating in the ocean stick to these small pieces of plastic, making them டாக்ஸிக். ஸோ இந்த பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ் வந்து அப்படியே ஃப்ளோட் ஆகி இது என்ன செய்யுது, ஸ்மால் பீசஸாக இருந்தாலும் இது வந்து டாக்ஸிக்காக மேட் ஆகுது. ஸோ மெரைன் அனிமல்ஸ் சச்சஸ் ஷ்ரிம்ப் அண்ட் ஃபிஷ் ஆஃபன் ஈட் மைக்ரோபிளாஸ்டிக், கன்ஃபியூசிங் தெம் ஃப்ரம் தேர் நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் ஃபுட். ஷ்ரிம்ப், ஃபிஷ் எல்லாம் என்ன செஞ்சிருது, இந்த மைக்ரோபிளாஸ்டிக்கை அதோட ஃபுட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு அதை இன்டேக் பண்ணிடுது. த டாக்ஸின்ஸ் பில்ட் அப் இன் தீஸ் அனிமல்ஸ் அண்ட் மூவ் அப் த ஃபுட் செயின் அண்ட் கேன் எண்ட் அப் இன் ஆர் பாடிஸ். ஸோ அப்படியே அது வந்து ஒவ்வொன்றா அதை ஈட் பண்ண அதை எண்ட் அப் நம்ம பாடியில் வந்து எண்ட் அப் ஆகுது. ஸோ மைக்ரோபிளாஸ்டிக் can be found in food we eat, the water we drink and the air we breathe. ஸோ எல்லா இதுலேயும் என்ன செஞ்சுருக்கு, மைக்ரோபிளாஸ்டிக் இப்போ கலந்துருக்கு. ஸோ எஸ், scientists have thought about the alternatives to synthetic plastics and have found polylactic acid, a substitute for some types of plastic. ஒரு சில பிளாஸ்டிக் வந்து சப்ஸ்டியூட் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதாவது பயோடிகிரேடபிளாக இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த polylactic acid or polyacetate is compostable and bioactive thermoplastic. ஸோ இந்த பாலிலாக்டிக் ஆசிட் வந்து பயோஆக்டிவ் தெர்மோபிளாஸ்டிக்காக இருக்குது, கம்போஸ்டபிளாக இருக்குது. ஸோ திஸ் பாலிமர் இஸ் அப்டெயின் ஃப்ரம் பிளான்ட் ஸ்டார்ச் சச்சஸ் கார்ன், சுகர் கேன் அண்ட் பல்ப் ஃப்ரம் சுகர் பீட்ஸ். ஸோ PLA இஸ் பயோடிகிரேடபிள் மெட்டீரியல், இது வந்து பயோடிகிரேடபிளாக இருக்குது. ஸோ மேக்கிங் ஃபுட் பேக்கேஜிங், கார்பேஜ் பேக்கேஜ், டிஸ்போசபிள் பேக்கேஜ் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதான் PLA ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஸோ டீ பேக்ஸ் இது எல்லாமே என்னது PLAவாக மேடப் ஆயிருக்கு. So various methods of disposing plastics. So plastics are everywhere. Our increasing consumption and for production of plastic waste needs a solution. பிளாஸ்டிக் வந்து எங்கே பார்த்தாலும் இருக்குது. ஸோ அதோட ப்ரொடக்ஷனை ஃபஸ்ட்டு நம்ம கம்மி பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணணும். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிட்டோம்னாலே அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க இல்லையா. ஸோ லெட் அஸ் ஃபைண்ட் அவுட் மோர் அபவுட் ஹவு அண்ட் வேர் பிளாஸ்டிக் வேஸ்ட் இஸ் டிஸ்போஸ்ட் ஆஃப் அண்ட் த பெட்டர் மெத்தட் ஆஃப் டிஸ்போசிங் பிளாஸ்டிக். ஒரு பெட்டர் மெத்தட் ஃபார் டிஸ்போசிங் பிளாஸ்டிக் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆர்கானிக் வேஸ்ட் சச்சஸ் த பீல்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபுட் ரிமைன்ஸ் கேன் கெட் broken down by bacteria in soil to create a rich source of nutrients in the form of compost.
ஸோ ஆர்கானிக் வேஸ்ட் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, ஃபுட் இதெல்லாம் என்ன செய்யும், அப்படியே பாக்டீரியாவை பிரேக் பண்ணி அந்த சாயிலுக்கு வந்து ஒரு ரிச் நியூட்ரிஷன்ஸ் கொடுக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி that gets decomposed through natural process and action by bacteria is called biodegradable. ஸோ நேச்சுரல் ப்ராசஸ் மூலியமாகவே ஒரு மெட்டீரியல் தன்னைத்தானே வந்து டீகம்போஸ் பண்ணிக்குது அப்படின்னா அதை நம்ம biodegradable அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. Plastic do not decompose by natural process and action of bacteria and are therefore not biodegradable. ஸோ அது நேச்சுரல் ப்ராசஸ் மூலிமா பிளாஸ்டிக் என்ன செய்யாது, பயோடிகிரேடபிளாக இல்லை, டீகம்போஸ் பண்ணிக்க மாட்டேங்குது. அதனால நம்ம என்ன சொல்கிறோம், அது நாட் பயோடிகிரேடபிள் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு செப்பரேட் our biodegradable and non-biodegradable waste and dispose them separately. ஸோ நம்ம ரொம்ப முக்கியமாக எது பயோடிகிரேடபிள் தனியாகவும் எது நான் பயோடிகிரேடபிள் அப்படின்றது தனியாகவும் செப்பரேட்டாக கொடுக்கணும். ஓகேவா. ஸோ a lot of plastic produced globally is designed to be used only once and thrown away, creating a large amount of plastic waste. ஸோ நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கதே அப்படி தான், ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக்காகவே அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறதுனால தான் இவ்வளோ லேண்ட் ஃபில்ஸில் டம்ப் ஆகி இருக்குது இவ்வளோ பிளாஸ்டிக்ஸை. ஸோ இது ரீசைக்கிள் பண்ண முடியாமல் நம்ம என்விரான்மெண்ட் வந்து மோசமான நிலைமைக்கு போனது காரணம் என்னன்னா ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக். இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் from all the plastic waste ever produced, 79% in landfills. So 79% landல வந்து அடைச்சிட்டு இருக்குது, dumps in or in the environment, and 12% has incinerated and only small 9% is recycled. So வெறும் 9% தான் என்ன செய்யுது, ரீசைக்கிள் பண்ணுறோம். So let us learn more about this. What happened with the plastic waste? One way to look at plastic disposal is 5R principle. ரெஃப்யூஸ், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அண்ட் ரெக்கவர். நம்ம ஏற்கனவே வந்து வேஸ்ட் பிரமிட் அப்படின்றத பற்றி பார்த்துட்டோம் அண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் வேஸ்ட் டிஸ்போசலும் பார்த்தாச்சு இல்லையா. ஸோ இந்த டேர்ம்ஸ் ஆஃப் பெஸ்ட் ஆப்ஷன் டு லீஸ்ட் ஃபேவரபிள் எந்த ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்யூஸ் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க, அப்புறம் ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அண்ட் தென் ரெக்கவர், கம்போஸ்ட் அண்ட் இன்சின்ரேட் அண்ட் தென் லேண்ட்ஃபில். Refuse, avoid. The best thing to do is to avoid using plastic products. One time use throwaway plastic can be often avoided. For example, we can carry cotton or jute bags when we go shopping and say no to a shopkeeper offers us with a plastic bag. So plastic bag மேலே no சொல்லிடணும். ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணவே கூடாது, அதுக்கப்புறம் நம்ம ஜூட் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். ரெடியூசிங் த அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் வி யூஸ் இன் த இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம வந்து அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். பிஃபோர் பையிங் அ பிளாஸ்டிக் ப்ராடக்ட் வி கேன் செக் டு சி if there are any other substitute or alternative that can be used. ஸோ ஒரு பிளாஸ்டிக் ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னால் நீங்கள் யோசிக்கணும் அதுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்னு. இஃப் வி யூஸ் fewer plastic we will create less plastic waste. However, even if we try to reduce the amount of plastics we use and throw away, it is impossible to stop using plastic completely. ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை நம்ம ரெடியூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா என்னாகும், அந்த கம்ப்ளீட்டாக அந்த ப்ராசஸை வந்து நம்ம வந்து தடுக்க முடியாமல் போயிடும். ஓகேவா. தென் ரீயூஸ். If possible, products made of plastic can be used again and again. If possible வந்து அந்த பிளாஸ்டிக்கை வந்து again and again யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரீயூஸ் பண்ணி. For example, if I have a plastic bag in good condition, instead of throwing it away, we can use it again the next time we go for shopping. ஸோ அதே பிளாஸ்டிக் பேக்கை நம்ம என்ன செய்யணும், ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் டைம் ஷாப்பிங்க்கு நான் அதை எடுத்துகிட்டு போகணும். If we have a plastic product and if you do not feel like using it again, we can give it to others instead of throwing it out. ஸோ வந்து நீ ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணாமல் அந்த ப்ராடக்ட் என்ன செய்யணும், ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை வந்து உனக்கு வேண்டானாலும் மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. instead of throwing it away. Recycle. It is better to recycle plastic waste. Separating plastic waste and making sure it gets recycled in good and turn waste materials into something new. ஸோ ஒரு வேஸ்ட்டாக போகிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம என்ன செய்யணும், ரீயூஸ் பண்ணி நம்ம புதுசாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Then it will not be thrown in landfills, dumps or ending up as a litter in environment. ஸோ இப்போ அந்த வேஸ்ட்டாக போகிற இது நம்ம ரீசைக்கிள் பண்ணி புதுசாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அது லேண்ட்ஃபில்லில் போகாமல் என்ன செய்யும், நம்ம டம்ப் பண்ணாமல் நமக்கு என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெனி thermoplastics can be recycled. They can be softened by heating and can be made into another article by recycling, but thermosetting plastic cannot be recycled. ஸோ thermoplastic வந்து மோஸ்ட்லி ரீசைக்கிள் பண்ணிக்கலாம், ஆனால் thermosetting வந்து ரீசைக்கிள் பண்ண முடியாது. Recycling of plastic is challenging. And it is important to know that plastic cannot be recycled forever. ஸோ பிளாஸ்டிக் வந்து forever ரீசைக்கிள் பண்ணிட்டு இருக்க முடியாது.
There are so many different types of plastics which are often mixed together, making it difficult to separate them back into the original material. ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ரீசைக்கிள் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ என்ன ஆகும், ஒரிஜினலை வந்து மெயின்டைன் எடுக்க முடியாது இல்லையா, ஒரிஜினல் மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு கிடைக்காது மறுபடி. ஒவ்வொரு தடவையும் பிளாஸ்டிக்கை மெல்ட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணும்போது என்ன ஆகும், அதோட குவாலிட்டி வந்து லூஸ் ஆகும். ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம், டவுன் சைக்கிளிங் அப்படின்றோம். ஸோ ரீசைக்கிளிங் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட் கேன் நாட் பி ஒன்லி சொல்யூஷன் ஆஃப் பிளாஸ்டிக் சொல்யூஷன். ஸோ பிளாஸ்டிக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறதுக்கு ரீசைக்கிளிங் மட்டும்தான் ஒரு வழி கிடையாது கண்டிப்பாக. ரெக்கவர், காம்போசிட் அண்ட் இன்க்ரினேட். Solid waste can be converted into resource such as electricity and compost through thermal and biological means. Burning plastic in a large furnace or in open is bad for environment. ஸோ வந்து ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிற அவ்வளோ வேஸ்ட்டையும் நம்ம பேர்ன் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளை என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு. ஸோ ஓப்பன் burning releases toxic pollutants into the air and soil which are harmful to our health, animals and the environment. ஸோ அப்போ வந்து டாக்ஸிக் கேஸ் ரிலீஸ் ஆகும், அது வந்து சாயிலுக்கு, நம்மளுக்கு, ஏருக்கு, என்விரான்மெண்ட், அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே பாதிப்பு. ஸோ burning plastic at high temperature in incinerators and trapping the gases and collecting the toxic ash is widely used to produce energy. இன்க்ரினேட்டர்ஸில் வந்து ஹை டெம்பரேச்சரில் போட்டு பேர்ன் பண்ணும்போது அந்த கேஸ் எல்லாம் ட்ராப் பண்ணி கலெக்ட் பண்ணி அந்த டாக்ஸிக் கேஸ்லேருந்து நம்ம என்ன செய்கிறோம், டாக்ஸிக் ஆஷ்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் ஆஃபன் சீன் ஆஸ் அ பாசிட்டிவ் வே டு டீல் வித் பிளாஸ்டிக் வேஸ்ட். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் வே நம்ம டீல் பண்ணிக்கலாம், ஓகேவா, பிளாஸ்டிக் வேஸ்ட் கூட. However, burning plastic releases super toxic gases and the remaining ash containing toxic chemical and heavy metals. ஸோ நம்ம எப்படியும் அது வந்து என்ன செய்யும், toxic chemicals and heavy metals வந்து இருக்கும். ஸோ burning of plastic is not good solution as we end up wasting non-renewable resource and produce super toxic chemicals that are difficult to store or dispose safely. ஸோ நமக்கு கடைசியில் என்ன ஆகுது, நான்-renewable resource வந்து நம்ம வந்து அழிச்சிக்கிட்டே இருக்கோம் அண்ட் வந்து சூப்பர் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் வந்து வருது, அதை வந்து நம்ம என்னால் ஸ்டோர் கூட பண்ணி வைக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ ஓப்பன் பர்னிங் அண்ட் இன்க்ரினேஷன் வந்து ரொம்ப டேஞ்சரஸாக. ஓகே, இண்டஸ்ட்ரி பாருங்கள், இது இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியாகக்கூடிய பொல்யூஷன், ஏர் பொல்யூஷனாக இருக்குது. லேண்ட்ஃபில், பிளாஸ்டிக் வேஸ்ட் மோஸ்ட்லி லேண்ட்ஃபில்லில் போடுவாங்க. ஸோ ஒரு ஹியூஜ் ஹோல் போட்டு அதில் வந்து அவ்வளோ வேஸ்ட்டையும் போட்டு பரி பண்ணிடுவாங்க, ஓகேவா. இது வந்து என்விரான்மெண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் வே ஃபார் பிளாஸ்டிக் டு பி டிஸ்போஸ்ட் ஆஃப் அரௌண்ட் த வேர்ல்டு. ஒரு காமன் வேயாக இருக்குது பிளாஸ்டிக் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இந்த வேர்ல்டில் இருந்து. So plastic makes up 7 to 13% of waste that is sent to landfills on global scale. ஸோ பிளாஸ்டிக் அப்படின்றது தான் நம்ம குளோபல் ஸ்கேலில் வந்து லேண்ட்ஃபில்லில் போடுற மோஸ்ட் ஆஃப் த 7 to 13% வேஸ்ட்டாக இருக்குது. ஸோ த plastic in landfills can still lead a pollution of air, soil and ground water. ஸோ ஸ்டில் இப்போ வரைக்கும் ஏருக்கு, சாயிலுக்கு, கிரவுண்ட் வாட்டருக்கு எல்லாத்துக்குமே பிளாஸ்டிக் ஒரு ஆபத்து விளைவித்துக்கிட்டு இருக்கு. ஒரு டைம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து டிகிரேட் ஆகும், அங்கே இருக்கிற டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் வந்து என்விரான்மெண்ட்டில் வந்து என்ன செய்யும், ரிலீஸ் ஆகும்மா. பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக், த கான்செப்ட் ஆஃப் பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது 1980s. ஸோ நேச்சர் ஆஃப் டீக்ரேடேஷன் பொறுத்து ரெண்டு இருக்குது, டீக்ரேடபிள் பிளாஸ்டிக் அண்ட் கம்போஸ்ட் பிளாஸ்டிக். டீக்ரேடபிள் பிளாஸ்டிக்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் பெட்ரோலியம் ஆயில் ஆர் கேஸ் விச் இஸ் சேம் ஆஸ் கன்வென்ஷனல் பிளாஸ்டிக். டீக்ரேடபிள் பிளாஸ்டிக் வந்து பெட்ரோலியம் ஆயில் அல்லதுனா கேஸ் மூலியமாக கிடைக்கக்கூடியது, இது வந்து கன்வென்ஷனல் பிளாஸ்டிக் அதே மாதிரியே இருக்கும். ஸோ தி டிஃப்ரென்ஸ் இஸ் தட் தே ஹாவ் chemical or additive added to them make them break down faster than conventional plastic when they are exposed to sunlight, oxygen or water. ஸோ கன்வென்ஷனல் பிளாஸ்டிக்கை விட இந்த பிளாஸ்டிக் என்ன செய்யும் அப்படின்னா ஈஸியாக டிகிரேடபிள் ஆகும், பிகாஸ் கெமிக்கல்ஸ் ஆட் ஆகிருக்கு. ஸோ இது எக்ஸ்போஸ் டு சன்லைட், ஆக்சிஜன், ஏர் இது வந்து ஈஸியாக டிகிரேடபிள் ஆகும் அப்படிங்காங்க. So degradable plastic break down into tiny pieces called microplastic and these stay in our environment for a very long time. So இந்த degradable plastic வந்து tiny pieces break down ஆகுதுல்ல, அது வந்து microplastic break down ஆகும். So இது நம்ம environmentல ரொம்ப வருஷமாக ரொம்ப லாங் டைமாக இருக்கும். So it is very important to understand that degradable plastic do not break down completely in the environment. So என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம அப்படின்னா, degradable plastic வந்து கம்ப்ளீட்டாக போகாது, ஆனால் அது என்ன செய்யும், மைக்ரோபிளாஸ்டிக்காக இங்கேயே தான் இருந்துகிட்டு இருக்கும். சயின்டிஸ்ட் என்ன டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னா, மைக்ரோ பிளாஸ்டிக் ஓஷனில் இருக்கிறது வந்து ரொம்ப பேட், அதே மாதிரி டைனி பீசஸ் வந்து சாயிலில் இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல் அப்படின்காங்க. ஸோ காம்போஸ்டபிள் பிளாஸ்டிக்ஸ் ஆர் டெரிவ்டு ஃப்ரம் ரினியூவபிள் ரிசோர்ஸ் சச்சஸ் கார்ன், சுகர் கேன் அண்ட் தென் அவகடோ சீட் ஆர் ஸ்ட்ரிம் ஷெல்ஸ். ஸோ இது மூலிமா கம்போஸ்டபிள் பிளாஸ்டிக்ஸ் வந்து கிடைக்குது. அது வந்து ப்ரோக் டவுன் கம்ப்ளீட்லி மைக்ரோப்ஸ் அண்ட் டர்ன் பேக் இன்டு ஃபுட் ஃபார் பிளான்ஸ், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், வாட்டர் அண்ட் அதர் நேச்சுரல் காம்பவுண்ட்ஸ். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக காம்போஸ்டபிள் பிளாஸ்டிக் வந்து கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆகி அது ஒரு ஃபுட்டாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ டூ யூ நோ பார்க்கலாம், ரெசிபி ஃபார் PLA கம்போஸ்டபிள் பிளாஸ்டிக். வாட் யூ நீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 tablespoon ஆஃப் கார்ன்ஸ்டார்ச், 1 teaspoon ஆஃப் வெஜிடபிள் கிளிசரின்,
1 teaspoon of vinegar, 5% acidity இருக்கணும். ஸோ 4 tablespoon of water, cooking pot, stove, aluminium foil. ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னா குக்கிங் பாட்டில் வாட்டர் அண்ட் ஸ்டார்ச்சை மிக்ஸ் பண்ணிக்கணும், அண்ட் தென் வினிகர் ஆட் பண்ணிக்கணும், அண்ட் தென் கிளிசரின் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஹீட்டில் ஹீட் பண்ணிடணும். ஸோ மேக் ஷூர் கண்டினியூஸ்லி ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மிக்சர் ஷுட் டர்ன் ஃப்ரம் லிக்விட் ஒயிட் இன்ட்டு கிளியர் ஜெல். ஸோ லிக்விட் ஒயிட்லேருந்து கிளியர் ஜெல்லாக சேஞ்ச் ஆகணும். ஸோ அது பபுள் வர ஆரம்பித்தோடனே அது ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். ஸ்ப்ரெட் த ஜெல் ஆன் டு த அலுமினியம் ஃபாயில், லெட் இட் கூல் டவுன் ஃபார் அன் hour. அந்த ஜெல்லை வந்து அலுமினியம் ஃபாயிலில் தடவிட்டு அதை ஒரு மணி நேரம் வச்சுருங்க அப்படின்னாங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு வச்சுட்டு அதை 24 hours வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் வந்து கிடச்சிரும் அப்படின்னாங்க, PLA பிளாஸ்டிக்கை. ஸோ பிளாஸ்டிக் ஈட்டிங் பாக்டீரியா. In 2016, scientists from Japan tested different bacteria from the bottle recycling plant and found that Iodonellus canis is 201 F6 could digest the plastic used to make single-use drink bottles that are made of polyethylene terephthalate. 2016 சயின்டிஸ்ட் ஃப்ரம் ஜப்பான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட் பாக்டீரியாவை வச்சு ஃப்ரம் பார்த்திங்கன்னா பாட்டில் ரீசைக்ளிங் பிளான்ட். ஸோ அதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா Iodonellus canis அப்படின்றது வந்து 201 F6 வந்து பிளாஸ்டிக் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அதாவது சிங்கிள் யூஸ் ட்ரிங்க் பாட்டில்ஸ் பாலிஎத்திலின் டெரிப்தாலேட்லால் மேடப்பானது. ஸோ இதுக்கு என்சைம் வந்து என்ன ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியாவுக்கு PETase அப்படின்ற என்சைம். ஸோ இந்த என்சைம் மூலிமா அந்த பிளாஸ்டிக்கை வந்து பிரேக் டவுன் பண்ணி அதை வந்து அந்த ஸ்மாலர் மாலிகூல்ஸ் அண்ட் ஆர் தென் அப்சார்ப் பை ஃபுட். ஸோ அந்த பாக்டீரியா வந்து அதை ஃபுட்டாகவே எடுத்துக்குது அந்த பிளாஸ்டிக் அப்படின்னு தெரிய வருது. ஸோ இந்த என்சைம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ பிரேக்ஸ் டவுன் PET இன்ட்டு டெரிப்தாலிக் ஆசிட் அண்ட் எத்திலீன் கிளைகால் அப்படின்னு பிரேக் டவுன் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்டெப்பில் ஈட்ஸ் த டெரிப்தாலிக் ஆசிட் அண்ட் எத்திலீன் கிளைகால் அதை ஈட் பண்ணுது. ஸோ இது என்னது சாக்லின் டிகிரீஸ் டு PET ஃபிலிம். ஸோ இந்த பாட்டில் வந்து இது வந்து என்ன செய்யுது ஈட் பண்ண ஆரம்பிச்சிருது இந்த பாக்டீரியா. Although the discovery of the bacteria breaking down plastic is seen as a potential solution of the plastic pollution, it is still very complex. A big issue is the scale of plastic pollution problem. என்னதான் இருந்தாலும் நம்ம பிளாஸ்டிக்கை பிரேக் பண்ணுற அளவுக்கு ஒரு பாக்டீரியாவை கண்டுபிடிச்சிருந்தாலும் அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக தான் இருக்குது. நம்ம கன்சியூம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம், பிளாஸ்டிக்கை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த பாக்டீரியா வந்து என்ன செய்யுது, அந்த பிளாஸ்டிக்கை பண்ணுற ப்ராசஸ் வந்து பிளாஸ்டிக்கை வந்து பிரேக் டவுன் பண்ணுற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. அண்ட் நம்ம இந்த க்ரிசிஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ another limitation is that it is restricted PET resin code. So one plastic which currently is one of the most recycled plastic worldwide. வேர்ல்டு வைடாக வந்து PTE அந்த ரெசின் கோட் 1 பிளாஸ்டிக் தான் என்ன செஞ்சுருக்காங்க மோஸ்ட் ரீசைக்கிள் பண்ண பிளாஸ்டிக்கை. பட் இப்போ நம்ம என்ன செஞ்சோம், அதை பேன் பண்ணிட்டோம். ஸோ இட் வில் நாட் பி ஃபீஸிபிள் சொல்யூஷன் ஆஃப் த இஷ்யூ டு லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் நான் ரீசைக்கிள் லோ கிரேட் பிளாஸ்டிக்ஸ் which are polluting the environment. That is why it cannot be the solution of plastic pollution in its own. Non-recyclable low-grade plasticsக்கு இன்னும் பொல்யூஷன் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு முடிவு நம்மளுக்கு வரலை அப்படிங்காங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் types and uses. Glass can be found wherever we look. A glass window or glass mirror, a glass light bulb. கிளாஸ் அப்படின்றத நம்ம எங்கேனாலும் பார்த்துருக்கோம் இல்லையா, அது ஒரு விண்டோவா, கிளாஸ் மிரரா, லைட் பல்பா. ஸோ வேர்ல்ட்லே ஓல்டஸ்ட் அண்ட் வெர்சலைட் ஹியூமன் கிரியேட்டட் மெட்டீரியல் வந்து கிளாஸ் தான். ஸோ கிளாஸ் இஸ் த ஒன்லி மெட்டீரியல் தட் கேன் பி ரீசைக்கிள்ட் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின் வித்தவுட் லூசிங் இட்ஸ் குவாலிட்டி. ஸோ எத்தனை தடவை ரீயூஸ் பண்ணாலும் அதோட குவாலிட்டி வந்து என்ன ரீசைக்கிள் பண்ணாலும் அதோட குவாலிட்டி வந்து மாறாது. ஸோ கிளாஸ் இஸ் அ பிட் ஆஃப் brittle. It is hard enough to protect us, but it shatters with incredible ease. It is made from opaque sand, yet it is completely transparent. அது opaque sandலேருந்து மேடப் ஆயிருக்கு, அதனால இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட் சர்ப்ரைசிங்லி இட் பிஹேவ்ஸ் லைக் அ சாலிட் மெட்டீரியல், பட் இட் இஸ் அ சார்ட் ஆஃப் வைட் லிக்விட் அண்ட் டிஸ்யூஸ். ஸோ அது ஒரு சாலிட் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும், ஆனால் அது வந்து ஒரு லிக்விட் தான். பிகாஸ் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பழைய காலத்தில் ஒரு சர்ச்லலாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் வந்து என்ன ஆகும்னா மெல்ட் ஆகிருக்கும். ஓகேவா, பிகாஸ் அது ஒரு லிக்விட் அப்படின்றதுனால. ஓகே, கிளாஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸோ சிலிக்கான் டை ஆக்சைடை ஹீட் பண்ணணும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1700 டிகிரி செல்சியஸில். ஸோ அது மெல்ட் ஆகும்போது சோடியம் கார்பனேட்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து கூல் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூல் ஆகிடும். ஓகேவா, ஸோ இது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ சிலிக்கான் டை ஆக்சைடை நம்ம ஹீட் பண்ணும்போது சிலிக்கான் அண்ட் ஆக்சிஜன் வந்து பிரேக் ஆகும். சரியா, அதோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்லேருந்து. ஸோ இதை கூல் பண்ணும்போது நம்ம ஸ்லோவாக பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அது ஃபார்ம் ஆயிரும் அந்த கிறிஸ்டலைன் அரேஞ்ச்மெண்ட்டில். ஸோ அப்படி பண்ணாமல் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக கூல் பண்ண வைக்கிறோம். ஸோ என்ன ஆகுது, the atoms of silica
will be halted in their tracks. They won't have time to line up and they will be stuck in the old arrangement. ஸோ ஓல்டு அரேஞ்ச்மெண்ட்லேயே ஸ்டக் ஆகிக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இதை தான் நம்ம அம்மாஃபஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டேஜில் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா glass is linear in arrangement, inorganic in nature and has a structure very similar to glass and they are considered as polymers. ஸோ இது வந்து glass மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம இதை என்ன சொல்கிறோம்னா பாலிமர் அப்படின்னு சொல்கிறோம். கமர்ஷியலாக கிளாஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கிளாஸ் பிளான்ட் சாண்ட் இஸ் மிக்ஸ்டு வித் வேஸ்ட் கிளாஸ். ஸோ சாண்டை வந்து வேஸ்ட் கிளாஸோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. சோடா ஆஷ் ஆட் பண்ணுவாங்க, அதாவது சோடியம் கார்பனேட், அண்ட் தென் லைம் ஸ்டோன் ஆட் பண்ணுவாங்க, அதாவது கால்சியம் கார்பனேட், அண்ட் தென் இதெல்லாம் ஒரு ஃபர்னேஸில் போட்டு ஹீட் பண்ணுவாங்க. இந்த சோடா ஆஷ் என்ன செய்யும்னா ரெடியூசஸ் த சாண்ட்ஸ் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் ப்ரொடியூஸ் அ கைண்ட் ஆஃப் கிளாஸ் that would dissolve in water. ஸோ அந்த கிளாஸ் என்ன செய்யும் வாட்டர் டிசால்வ் ஆகிற மாதிரி ஒரு இது ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ the limestone is added to stop that happening. அந்த கிளாஸ் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகக்கூடிய தன்மையோடையது இருக்கா, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு லைம்ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ த எண்ட் ப்ராடக்ட் இஸ் கால்ட் சோடா லைம் சிலிக்கா கிளாஸ். இட் இஸ் ஆர்டினரி கிளாஸ் வி சி ஆல் அரவுண்ட் அஸ். நம்மளை பார்க்குற நம்ம எல்லா வீட்டில் யூஸ் பண்ணுற கிளாஸ் வந்து இந்த இதுதான். இது என்னது சோடா லைம் சிலிக்கா கிளாஸ் தான். ஓகேவா? Usually, other chemicals are added to change the appearance or properties of finished glass. For example, iron and chromium based chemicals are added to the molten sand to make green tinted glass. So, ஒரு green tinted glass யூஸ் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் முடிஞ்சு ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து அயன் அண்ட் குரோமியம் பேஸ்டான கெமிக்கல்ஸை வந்து மோல்டன் சாண்ட் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு க்ரீன் டிண்ட் கிளாஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஓவன் ப்ரூஃப் போரோசிலிகேட் கிளாஸ் இஸ் மேட் பை ஆடிங் போரான் ஆக்சைடு டு த மோல்டன் மிக்சர். ஸோ போரான் ஆக்சைடை மோல்டன் மிக்சரில் ஆட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு ஓவன் ப்ரூஃப் போரோசிலிகேட் கிளாஸ் கிடைக்குது. Adding lead oxide from a sandwich or laminate of multiple layers of glass and plastic bonded together. Toughened glass used in cars windshield is made by cooling molten glass very quickly to make it much harder. கார் விண்ட்ஷீல்டில் யூஸ் பண்ணுற அந்த டஃபன் கிளாஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மோல்டனை வந்து கூல் பண்ணுறதுல வந்து சீக்கிரமாக கூல் பண்ணிடுறாங்க. ஸோ என்ன ஆகுது, அது ரொம்ப ஹார்டராக ஆயிடுது. ஸோ அதுதான் அந்த கார் விண்ட்ஷீல்டில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் நம்ம கான்செப்சுவல் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை.